என்ன மணி வேலை கிளம்பிட்டியா? ஆமாண்ணா. இல்லை ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கேன். அதுக்கு அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கு. அதான் நீ ஃப்ரீயாக இருந்தால் உன்னை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். இதில் என்ன இருக்குது, ஃப்ரீ தான். அப்புறம் நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்கன்னா பத்திரம் எழுதுகிற செலவை ரொம்ப கம்மி பண்ணலாம். அப்படியா? ஆமாண்ணா. அதே மாதிரியே ஒரு பத்திரம் எழுதுறீங்கன்னா இத்தனை நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் தள்ளி போக பத்திரமே கூட செல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பத்திரத்தில் எழுதுறீங்கல்ல, அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஓ, இதெல்லாம் இருக்கா? எனக்கு இதை பற்றிலாம் பேச தெரியாதுப்பா. அதனால தான் உன்ன மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போகலாமேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ பத்திரம் எழுதுறோம்ல, இப்போ ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு கைட்லைன் வேல்யூன்னு இருக்கும், மார்க்கெட் வேல்யூன்னு இருக்கும். இப்போ கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம காசு கொடுத்து வாங்குவோம்ல, அன்னைக்கு ரேட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அப்படி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறோம், பத்திரம் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும். அதுக்கு கம்மியாக வாங்கணும் அப்படின்னாலுமே அதில் பிரச்சனை தான். அது என்ன கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூன்னு இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, அது இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கைட்லைன் வேல்யூன்னு சொல்லி. அது ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க போகிறீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னா கைட்லைன் வேல்யூ சொன்னேன்ல, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஆமாம், அதுக்கு மட்டும் தான் நம்ம போய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். மார்க்கெட் வேல்யூக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க அட்வொகேட்லாம், என்ன பண்ணோம்னா நம்ம பத்திரம் பண்ணுறோம்ல, அதில் வந்து மார்க்கெட் வேல்யூ இவ்வளவுக்கு நான் வாங்கியிருக்கேன், இவ்வளோ காசு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காகன்னா நாளை பின்ன எந்த பிரச்சனையும் வராது, அதை வந்து கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்டர்லையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க, இவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்து இந்த லெவலுக்கு வந்து பத்திர பேப்பர் வாங்குன்னு சொல்லியிருக்காரு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுறவர். ஒருவேளை அதுதான் கைட்லைன் வேல்யூவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அது கைட்லைன் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி போய் செக் பண்ணி பார்க்குறது? அது ஒன்றும் இல்லைனா, டிஎன் ரெஜினேட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஊர் பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு சர்வே நம்பர்லாம் போட்டோம்னா அன்னைக்கு கைட்லைன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அதிலே வந்துடும். கவர்மெண்ட் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும். சரிப்பா, அந்த முன்னாடி பேசும்போது சொன்னீங்கல்ல, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கண்ணே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செலவெல்லாம் குறைச்சிக்கலாம் சொன்னி, அது என்னப்பா? இப்போ நான் முன்னே சொன்னேன்ல, ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆமாம். இது ஆண்கள் பேரில் பத்திரம் பதிவு பண்ணோம் அப்படின்னா 7% ஸ்டாம்ப் டியூட்டி, 4% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 11% வந்தது. முன்னாடி வந்து பெண்கள் பேர்லையுமே 7%, 4% அப்படின்னு சொல்லி 11% தான் இருந்தது. அதே மாதிரியே ஜாயிண்ட் ஓனர்ஷிப்லேயும் அதே பர்சன்டேஜ் தான் இருந்தது, 11% தான் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் பேரில் ஒரு சொத்தை போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 4% அப்படிங்கிறத 1% குறைச்சிட்டாங்க. அப்படி டோட்டலாக அவங்க 8% சொத்தோட மதிப்பில் 8% மட்டும் காசு கட்டினா போதும். 3% அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது முன்னாடி 7-4 தான் இருந்துச்சு, அதை டோட்டலாக குறைச்சி 7-1 மாற்றிருக்காங்க இப்போ. ஆமாண்ணா, நான் சொன்ன மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடி பெண்கள் பேரில் பண்ணாலுமே ரெஜிஸ்டர் பண்ணாலுமே அவங்களுக்கு 11% சொத்தோட மதிப்பில் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து 8% மட்டும் கட்டினா போதும். முன்ன 1,10,000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா இப்போ வெறும் 80,000 ரூபா கட்டினா போதும். ஸோ 30,000 ரூபா பக்கம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெண்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பெனிஃபிட் இருக்க மாதிரி நிறைய ஸ்டேட்டில் டெல்லி, பீகார், கர்நாடகா இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை முன்னுதாரணமாக எடுத்து இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், முன்னாடி பேசும்போது குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பண்ணலன்னா அது செல்லாதுன்னு சொன்னீங்க, அது என்னது? அது ஒன்றும் இல்லைன்னா, இப்போ ஒரு பத்திரம் எழுதிட்டோம் அப்படின்னா வாங்குறவர், விற்கிறவர், சாட்சி கையெழுத்து இவங்க எல்லாமே சைன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா டைம் ஆக ஆக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் பெனால்ட்டி போடுவாங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 4 மாதம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா 100% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபைனாக கட்டணும். இதுவே 1 மாதம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா 75% ஃபைனாக கட்டணும். இதுவே 1 வாரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா 25% பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது நீ சொன்ன அமௌண்ட் எப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவோ அதுலேருந்து 100% இல்லை 70% இல்லை 25% பிடிப்பாங்க, கரெக்டாக? அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் தோராயமா? இல்லைனா, இப்போ ஒரு கிரைய பத்திரம் போடுறோம் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 4%, டோட்டலாக சொத்தோட மதிப்பில் 11% வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 70,000 ரூபா வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 40,000 ரூபா வரும். அப்படி டோட்டலாக 1,10,000 ரூபா அமௌண்ட் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி டிலே ஆக ஆக எதில் பெனால்ட்டி கட்டுவோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் கட்டுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு 40,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 40,000 ரூபாயில் 25% அப்படிங்கிறது 10,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 75% அப்படிங்கிறது 30,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 100% வந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மொத்தமாக கட்டுற மாதிரி 40,000 ரூபா கட்டணும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு பத்திரம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, வாங்கி எழுதிட்டீங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலன்னா சிக்கல் தான். அதே மாதிரியே ஒரு பத்திரம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எழுதாமல் சும்மா வச்சுருக்காதீங்க. ஒருவேளை சும்மா வச்சுருந்தாலுமே 6 மாதத்துக்குள்ளே கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு 40,000 ரூபா பக்கம் மதிப்புள்ள ஒரு பத்திரம் வாங்கிட்டீங்க, 6 மாதத்துக்குள்ளே ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் 10% மதிப்பு மட்டும் அவங்க பிடிச்சிக்கிட்டு ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அதனால் சும்மா வச்சுருந்தாலும் ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க, ஆனால் 6 மாதத்துக்குள்ளே வாங்கிடுங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன்ப்பா. ஆனால் நீ சொன்னதில் மட்டும் எனக்கு கரெக்டாக ஒன்று செட் ஆகாத மாதிரி இருக்குது. என்னென்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் போன மாதம் தான் வந்து அவங்க லேண்டெல்லாம் பிரித்து எழுதிக்கிட்டாங்க.
அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் பெருசாக செலவாகலையப்பா. அண்ணே நீங்களே சொல்றீங்கல்ல அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரிச்சு எழுதிக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஆமாம். இப்போ ஒரு சொத்தை ஒருத்தவங்க இருந்து வாங்குறது விற்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளேயே பிரித்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது, தான செட்டில்மெண்ட் போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஸ்டாம்ப் டியூட்டி மாறும். இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தான செட்டில்மெண்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 1%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1% அப்படி தான் வரும். இதுவே ஃபேமிலியை தாண்டி வேற ஒருத்தவங்களுக்கு தான செட்டில்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 4% அப்படின்னு சொல்லி 11% வந்துடும். இதுவே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சொத்தை பிரித்து எழுதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது 1%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1% அப்படின்னு சொல்லி 2% தான் வரும். வெளியே போகும்போது தான் இப்போ குடுக்கல் வாங்கல் வந்து வெளியே ஃபேமிலியை தாண்டி இருக்கும்போது தான் இந்த மாதிரி 7%, 4% அப்படின்னு சொல்லி மொத்த சொத்து மதிப்பில் 11% வரும். அப்படி தான் உங்களுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு 11% வரும்னு சொன்னேன். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி எங்கள் அம்மா பேர்லையோ இல்லை என் மனைவி பேர்லையோ எழுதிடுறேன், அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இப்போ பத்திரம் எழுத கொடுத்துருப்பீங்கல்ல, கிரையப்பத்திரம் எழுதுறதுக்கு, அதில் முக்கியமான வாசகத்தை சேர்க்க சொல்லிடுங்க, மறந்துட போகிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் இந்த இடத்துல வந்ததுன்னா நானும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களோ முன்னாடி நின்று அதை தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு வாசகம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி எழுதி வாங்கி அந்த சொத்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காருல்ல, அவர் கையெழுத்து போடுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்தில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வில்லங்க சான்று எடுத்து வச்சுக்கோங்க. பட்டா சிட்டா இந்த மாதிரி ஜெராக்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் கட்டுறீங்க இல்லையா, அதோடைய ரெசிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சாட்சி கையெழுத்து போடுறவங்க, வாங்குறவங்க, விற்கிறவங்க இவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பட்டா மாறுதலுக்கும் மனு கொடுத்துருங்க. ஏன்னா அப்போவே எழுதி கொடுத்துரும்னா பட்டா மாற்றுறது அப்படிங்கிறது ஈஸியாயிரும். இதுவே நம்ம அப்போ எழுதாமல் விட்டோம் அப்படின்னா அப்புறம் ஆன்லைனில் தான் பட்டா மாற்றுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டைம் ஆகும். நீ முன்னாடி சொன்னில்ல இந்த லேண்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா நானோ என் வாரிசுதாரரோ முன்னாடி வந்து நிற்போம் அப்படின்னு, நான் எழுதணுமா இல்லை எனக்கு லேண்டு விற்கிறவர் எழுதி தரணுமா? உங்களுக்கு லேண்ட் விற்கிறவர் ஓகே, அவரை மென்ஷன் பண்ணி எழுதணும். ஏதாச்சும் பிரச்சனை வந்து அவர் தானே வந்து தீர்த்து கொடுக்கணும், உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்கணும்னு எழுதி. ஆமாம். அதே மாதிரியே இப்போ வாங்க போகிற இடத்துக்கு வந்து பத்திரம், பட்டா, சிட்டா இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? வில்லங்கெல்லாம் பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் உங்களை பார்த்தாவே தெரியுது. வில்லங்கெல்லாம் எதுக்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பேங்க்லேயே வச்சு லோன் வாங்கியிருக்காங்களா, இல்லை அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்காங்களா, கோர்ட்டு கேஸுன்னு எதுவும் போயிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமே அந்த வில்லங்கத்தில் இருக்கும். வில்லங்கம் அப்படிங்கிறத ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸினா தெரியுமா? இன்கம் சர்டிஃபிகேட்டு. சூப்பர்ண்ணே. அப்புறம் பட்டா பார்க்க சொன்னேன்ல, அது எதுக்குன்னா கூட்டு பட்டாவா தனிப்பட்டாவா அப்படின்னு சொல்லி தெரியுமா அவங்க வச்சிருக்க இடம்? அது தெரியாதே. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணுண்ணே. அது எப்படி பார்க்குறது? அதையுமே நான் சொன்ன மாதிரி டிஎன் ரெசிடென்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தனிப்பட்டாவாக இருந்ததுன்னா டக்குன்னு உங்கள் பேருக்கு மாற்றிக்கலாம். இதுவே கூட்டுப்பட்டாவாக இருந்தது அப்படின்னா உங்கள் பேருக்கு டக்குன்னு மாற்ற முடியாது. கூட்டுப்பட்டாவில் உங்கள் பேரை மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து தனிப்பட்டா பிரித்து வாங்கணும். அது கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச வேலை தான். அதனால தான் சொன்னேன், கூட்டுப்பட்டாவா தனிப்பட்டாவா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். வில்லங்க எது இருக்குதா, சொத்து பத்தில் எதுவும் பிரச்சனை எது இருக்குதா, வழி பாதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னா நாளை பின்ன நமக்கு பிரச்சனை வராது. இவ்வளோ இருக்காப்பா அதில்? ஆமாண்ணே. இதே மாதிரியே நீங்களும் ஏதாச்சும் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வில்லங்கம், பட்டா, சிட்டா, பத்திரம், அதோடைய தாய் பத்திரம் அது வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. எந்த வில்லங்கம் வந்தாலுமே அந்த சொத்தை வாங்காதீங்க. ஏன்னா நாளைக்கு பிரச்சனை தான். சொத்துல தான் இன்றைக்கி நிறைய கேஸ் போயிட்டு இருக்குது, அதில் நிறைய லாஸும் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரியே சொத்து சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலுமே, என்ன டவுட் இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ. உங்ககிட்ட காசு படம் இல்லைன்னா யாரும் உன் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க, யாரும் மேலே அக்கறை காட்ட மாட்டாங்க.